வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைய தினம் நாங்கள் முக்கியமாக இலங்கையினுடைய வரலாற்றிலே மிக பெரிய செயற்கையான கடல் அனர்த்தமாக பார்க்கப்படுகின்ற எக்ஸ்பிரஸ் பேர்ல் அந்த கப்பல் விபத்தின் இன்றைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்று பார்க்க போகிறோம். இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த கப்பல் நிறுவனம் ஒரு அறிக்கை ஒன்றை விடுத்திருந்தது. அந்த அறிக்கையில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நேற்று இரவு எப்படியாக இருந்ததோ அதே நிலையிலே தான் கப்பல் இருக்கின்றது. கப்பலின் பின்பக்கத்தின் அடிப்பகுதியானது இப்போது தரை தட்டி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 21 மீட்டர் ஆழத்திலே அது தரை தட்டி இருக்கின்றது. அப்போது பின்பக்கம் தரை தட்டி இருக்கின்ற நிலையிலே முன்பக்கத்தின் முகப்பு பகுதியும் இதர பகுதிகளும் இப்போது மேலே தெரிகின்றன. அந்த பகுதியிலே அப்படித்தான் இருக்கின்றது நிலைமை. நாங்கள் பார்க்கின்ற போது இப்படித்தான் இந்த கப்பலினுடைய தோற்றம் இப்போது தெரிந்து கொண்டிருக்கின்றது. இதனை தவிர நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அனர்த்தமானது இலங்கைக்கு முதலில் நிகழ்ந்த அனர்த்தம் அல்ல. நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கைக்கு இதற்கு முன்னரும் பல அனர்த்தங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதிலே குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2009 ஆண்டிலே எம்டி கிராண்ட்பா என்ற ஒரு கப்பல் திருகோணமலைக்கு அருகிலே உள்ள கடற்பகுதியிலே விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதே போன்று 1999 எம்பி மெலிஷ்கா என்ற ஒரு கப்பல் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது ஆஃப் புத்தல் அந்த ஏரியாவிலே. அதே போன்று 2007 எம்பி அமராட் சிங் என்ற கப்பல் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் பார்த்தோம்னா 2019 ஒரு கப்பல், அதாவது 2020 கடந்த ஆண்டிலே ஒரு விபத்துக்குள்ளானது எம்டி நியூ டயமண்ட் என்ற கப்பல் சங்கமன் கந்தமுனைக்கு அப்பால் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. பின்னர் 2019 ஸ்ரீலங்கா குளோரி என்ற கப்பல் விபத்துக்குள்ளாகி இருந்தது. இப்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் எம்பி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல், இது பற்றித்தான் இப்போது அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கப்பல் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த கப்பல் இந்த விபத்து பற்றிய புதிய தகவல்கள் எப்படி இருக்கின்றது என்று ஆராய்வதற்காக நாங்கள் உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒருவருடைய நேர்காணலை பார்க்க போகிறோம். அவர்தான் ஆஷா டி வாஸ். அவர் மெரைன் பயாலஜிஸ்ட், அதாவது இலங்கையிலே முதல் முறையாக இந்த கடல்சார் உயிரினங்கள் பற்றிய ஆய்வை மேற்கொண்டு முதலிலே அவர்தான் ஒரு PhD பட்டத்தை இது தொடர்பாக பெற்று இலங்கையிலேயே புகழ்பூத்த மெரைன் பயாலஜிஸ்டா இருப்பவர். அவர் ஒரு நேர்காணலை வழங்கி இருக்கின்றார். அந்த நேர்காணலை நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த நேர்காணலில் என்ன சொல்லி இருக்கிறார் என்று நாங்கள் பார்ப்போம். CNN-க்கு அவர் வழங்கிய நேர்காணல் இதோ. முதலிருந்தே நான் உங்களுக்கு தருகிறேன் நேர்காணல். De Vos is a PhD in marine biology and founder of the marine conservation group Oceans Well, and she joins us now from Colombo. Thank you so much for talking with us. So this cargo ship is threatening to cause an environmental catastrophe. How bad do you think this could be, and what damage are you already seeing? Yeah, I mean, absolutely. This is definitely the biggest marine disaster we've ever witnessed in Sri Lanka. The chemicals definitely, there were chemicals on board, but as you know, it's a much more localized effect. The chemicals can dissolve in the water and some of it burnt off. But right now what we're seeing is these pellets, these plastic nurdles washing up in the millions on the beaches. There's just, it's like plastic snow just covering the beach, particularly opposite where the incident happened. இதை நீங்கள் பார்க்கின்ற போது அவர் கூறுகின்ற விடயங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் கூறுகிறார், இலங்கையின் வரலாற்றிலே மிக மோசமான கடல் அனர்த்தம் இது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை. அதோடு இதுல இருக்கின்ற கெமிக்கலிலே பல கடலோடு கலந்திருக்கின்றன, பல எரிந்து போயிருக்கின்றன. இதனை தவிர அங்கே இருந்த இந்த பிளாஸ்டிக் துணிக்கைகள், பிளாஸ்டிக் பேலட்ஸ் என்று சொல்லுகிறார், அது கடலோடு மில்லியன் கணக்கிலே கலந்திருக்கிறது. அவர்களுடைய நிறுவனம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆய்விலே அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தை நீங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும். இந்த பிளாஸ்டிக் துணிக்கைகள் எந்த திசையை நோக்கி போகும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த கப்பல் விபத்து இடம்பெற்ற இதிலிருந்து
இந்த பிளாஸ்டிக் துணிக்கைகள் செல்லுகின்ற இந்த பாதையை மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 2 பேராசிரியர்கள் அதனை எதிர்ப்பு கூறியிருக்கிறார்கள். இப்படித்தான் இது எதிர்காலத்திலே செல்ல போகின்றது வருகின்ற நாட்களிலே என்றால் இங்கே ஆரம்பித்தது மேற்கிலே மட்டும் நின்று விடாது, மாறாக அது தென்பகுதியை சென்று வங்காள விரிகுடா வரைக்குமே அந்த அந்த இது செல்ல போகிறது. அதாவது இந்த பிளாஸ்டிக் துணிக்கைகள், அதாவது இதனை நீங்கள் முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், இது இன்னும் எண்ணெய் கசிவு பற்றிய எதிர்ப்பு கூறல் அல்ல. இது இந்த பிளாஸ்டிக் துணிக்கைகள், அந்த துணிக்கைகள் பிளாஸ்டிக் அதன் எதிர்ப்புகளாக இது அமைந்திருக்கின்றது. எனவே இது விடயத்திலே நீங்கள் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், அவருடைய நேர்காணலிலே மேலும் தெரிவித்த விடயங்களை நாங்கள் இப்போது உங்களுக்கு தருகிறோம். We're also finding these nurdles now moving southwards with the current, and we can expect them to really move across our entire coastline in time to come. So this is something, these nurdles are buoyant, they move freely, they'll go into all the little nooks and crannies, into our mangroves, probably into our rivers. Species can ingest them, and that's really a problem. The smaller species, particularly, that can choke because these are quite small pellets. If people consume these small species whole, then that could be problematic. But of course, otherwise, some of the other species will ingest them and they'll pass right through, which is obviously a good thing. But also these nurdles, they concentrate toxic chemicals from the environment. And as they then move around, they take the toxic chemicals with them. So these are more longer term impacts that we can expect to see. But then also, the beaches as they are right now, they're covered with these plastics, and that can change the temperature of the beach, which is problematic for nesting species like turtles, that the gender of their hatchlings is dependent. ஆஷா டிவோஸ் அவர்கள் இந்த கடல்சார் இந்த ஆய்வுகளிலே பிரசித்தி பெற்றவர். ஓஷன் வெல்ஸ் என்பது அவருடைய அமைப்பு. அவர் உலகத்திலே நன்கு மதிக்கப்படுகின்ற ஒரு கடல்சார் ஆராய்ச்சியாளராக இருக்கிறார். அவருடைய கருத்தின்படியிலே இந்த பிளாஸ்டிக் துணிக்கைகள் கடலிலே பரவி செல்கின்ற காரணத்தினால் சிறிய உயிரினங்கள் அவற்றை கொண்டு விழுங்கி அதனால் அவர்களுக்கு சேதங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய உயிரினங்கள் அதனை உட்கொள்ளும் போது அது வெளியே வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார். அதனை தவிர இந்த சேதமுடைந்த பொருட்கள் கடற்கரையை நோக்கி வருகின்ற காரணத்தினால் கடற்கரையிலே வெப்பநிலையானது மாற்றமடைகின்ற காரணத்தினால் ஆமை போன்ற விலங்கினங்கள் அங்கே அதாவது தம்முடைய முட்டைகளை இட்டு தம்முடைய இனப்பெருக்கத்தை மேற்கொள்கின்ற அந்த இதற்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் என்ற வகையிலும் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறதுன்னு தொடர்ந்து கேட்போம். நான் உங்களுக்கு அவர் கூறுகின்ற விடயத்தை சுருக்கமாக மொழி மாற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் மேலும் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். On temperature, and so we are expecting these issues, and as you can imagine, everything's unfolding right now. It's a very tricky situation because if we're also in the middle of a pandemic, we aren't able to get the amount of manpower out there to clean these spaces because we are in a lockdown situation due to COVID, and so that doesn't help the issue. So it's difficult. And of course, the other big concern, of course. அவர் கூறுகின்றார், இப்போது ஒரு பேண்டமிக் தொற்று நோய், பெருந்தொற்று நோய் நிலைமையின் கீழே இப்போது பெருமளவானவர்களை பணியிலே ஈடுபடுத்தி இந்த துப்புரவு பணிகளை செய்கின்ற போது அது ஒரு பெரும் சவாலாக காணப்படுகின்றது என்ற விடயத்தை அவர் வலியுறுத்தி இருந்தார். இதற்கு முன்னர் ஒரு நேர்காணலில் அவர் குறிப்பிட்ட விடயம், கடந்த 26ஆம் தேதி முதலே தினமும் இந்த பின்னுக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த மஞ்சள் பேக்குகள் இருக்கின்றன, இவை போன்று தினமும் 350 பேர் சேர்ந்து அந்த கடற்கரை பகுதியிலே 3000 பைகளை, இந்த இப்படியான பேக்குகளை, பிளாஸ்டிக் துணிக்கைகள் இவற்றையெல்லாம் நிரப்பி அகற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பெரும் விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அவர்களுடைய அடுத்த கேள்விகளுக்கான அவருடைய பதிலை பார்ப்போம். இது உலகின் பிரபலமான CNN தொலைக்காட்சிக்கு அவர் வழங்கிய நேர்காணல் இன்றைய தினம். அதனை நாங்கள் பார்ப்போம். Obviously, plastics is the immediate concern, but the possible threat here of an oil spill, there's the oil slicks right now. What could happen if that oil does leak? What will that mean for that whole area? Yeah, that's a longer term problem. At least the pellets, we can sort of pick them up. They can be, like the bulk of it can be cleaned up. But with the oils, we need a lot more capacity
would need, to use dispersants. And as you disperse oil, obviously it starts to move further. It can coat species, seabirds, for example, get very badly impacted by these things. Any species in the water can get stuck in the fish gills. So that could be really problematic. And really, that's the last thing we need right now. I mean, I think as it is, we're grappling to deal with what's going on the ground. An oil spill would be absolutely disastrous. Yeah, of course, as we அவர் heard. கூறுகின்ற விடயத்தை பார்த்தீர்கள் அவருடைய கேள்வி எப்படி இருந்ததுன்னு சொன்னால் என்னுடைய ரோஸ்மேரி சர்ச் தான் அந்த கேள்வி கேட்டிருந்தார். பிளாஸ்டிக் இந்த துணிக்கைகள்ன்றதும் உண்மையிலே மிகவும் மோசமானது தான். ஆனால் அதை விட பாரதூரமானது இந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதற்கான அச்சம் இருக்கின்றது அல்லவா. எனவே அது நிகழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கின்ற போதாம் இது உண்மையிலே மிகப்பெரிய அச்சமாக இருக்கின்றது. நாங்கள் இந்த வேளையிலே இந்த பிளாஸ்டிக் துணிக்கைகள் என்றால் அதனை நாங்கள் ஒருவாறு அகற்றி விடலாம், சேகரித்து விடலாம். ஆனால் இந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்டு விட்டால் அது ஒரு நீண்ட காலத்திற்கு தாக்கம் இருக்கும். அது நீண்ட தூரம் பரவி செல்லும். அதனால் பல விலங்கினங்கள், பறவைகள் எல்லாம் சிக்கிக்கொள்ளும். இப்படி பல விடயங்கள், பாரதூரமான விடயங்கள் நடக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதனை அதாவது நான் சொல்றேன், ஒருபோது நடந்து விடக்கூடாது. லாஸ்ட் திங் வி வாண்ட் என்றால் இது போன்ற ஒன்று எங்களுக்கு நடக்கக்கூடாது என்ற வகையிலே தான் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. மேலும் பார்ப்போம் என்ன கூறுகிறார் என்று. Heard from Anna reporting on this. She was saying that there's so much anger in Sri Lanka that the Sri Lankan authorities allowed this ship into Sri Lankan waters when other areas turned the ship away. What do you think should be the consequences of situations like this? Not only this ship, I mean, it's not the first time and certainly won't be the last, but what should the ramifications be? To be fair, I mean, I'm not in a position to answer that question specifically. All I can say is, for me, as someone who's very dedicated to, protecting the coastline of this country, it really bothers me that this happened. Obviously, I'm very concerned. I'm very concerned not just for the marine wildlife, but in conservation, we also think about the livelihoods. The fishermen who are struggling right now, it's a double whammy. They've been struggling because of the pandemic, and this doesn't help the situation. They're daily wage workers. They get paid only when they go out to fish and they catch fish. And also, our tourism industry will get impacted by this. Our beaches are very attractive to tourists, but right now they're littered with these pellets. So, a lot to think about. அடுத்த கேள்விக்கு அவர் கூறியிருந்த விடயம் என்னன்னு சொல்ல, இந்த சம்பவம் காரணமாக இலங்கையிலே ஒரு விதமான மக்கள் மத்தியிலே கோபம் காணப்படுகிறது. என்றால் ஏன் ஏனைய துறைமுகங்கள் இந்த கப்பலை அனுமதிக்க மறுத்த போது இலங்கை அனுமதித்தது அப்படி என்ற வகையிலே அவர் கூறியிருக்கிறார். அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டபடியும் கட்டாரின் ஹம்டார் என்ற துறைமுகத்திலும் இந்தியாவிலே இருக்கின்ற ஒரு துறைமுகத்திலும் இந்த கப்பல் கொள்கலன்களை இறக்குவதற்கு கோரிக்கை விடுத்த போது அவர்கள் நிராகரித்ததன் காரணம் எண்ணெய் கசிவு, அதாவது இந்த ரசாயன கசிவுடைய இதனை அகற்றுவதற்கான அந்த தொழில்நுட்ப பலம் தமிழம் இல்லை என்று கூறி அதனை நிராகரித்திருந்தார்கள். அப்படி இருக்கையிலே இலங்கைக்கு இதனை ஏன் அனுமதித்தார்கள் அதிகாரிகள் என்ற வகையிலே ஒரு விதமான மக்கள் மத்தியிலும், அதாவது சில தரப்பினர் மத்தியிலே, சூழலியல்கள் மத்தியிலே ஒரு விதமான கரிசனை காணப்படுகின்றது. இருந்தாலும் அவருடைய கேள்வி என்னவென்று சொன்னால், ஒரு நீண்ட தூரத்துக்கு, நீண்ட காலத்துக்கு இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்று கூறிய போது ஆஷா டிவஸ் கூறிய விடயம் என்னவென்றால், நான் உண்மையிலேயே இதனாலே மெரின் லைஃப், அதாவது இந்த கடல்வாழ் உயிரினங்கள் இவற்றுக்கு ஏற்படுகின்ற சேதங்கள் குறித்து நான் அக்கறை கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நான் கடற்கரைகளை பாதுகாக்கின்ற ஒரு அர்ப்பணிப்பை மேற்கொண்டிருக்கிறேன். அவருடைய அமைப்பு கூட அதனைத்தான் செய்து வருகிறார்கள். கடல்வாழ் உயிரினங்கள், கடற்கரை பகுதியின் தூய்மை இவற்றைத்தான் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அவர் கூறினார், அதனை தாண்டியும் இந்த கடலை நம்பி தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களின் வாழ்க்கையை பற்றி தான் கரிசனை கொண்டிருப்பதாக கூறி, ஏற்கனவே பேண்டமிக், இந்த பெருந்தொற்று நோய் காரணமாக அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது. இப்போது இதனால் கூட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆஷா டிவோஸ் கூறியிருக்கின்றார். இதன் காரணமாக மட்டுமல்லாமல் அவருடைய எதிர்காலத்திலே டூரிசம், ஏனென்றால் இலங்கையினுடைய கடற்கரைகள் அழகான கடற்கரைகள், அது கவர்ந்து இழுக்கக்கூடிய கடற்கரைகள், சுற்றுலா பயணிகளை இப்போது இவை எல்லாமே இந்த பிளாஸ்டிக் துணிக்கைகளால் நிரம்பி வழிகின்றன. இதன் காரணமாக இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி அவர் கூறுகின்றார். இன்னுமே எண்ணெய் கசிவு இன்னும் ஏற்படாத நிலையிலும் கூட இப்போது
முக்கியமாக இருப்பது இந்த பிளாஸ்டிக் துணிக்கைகள் பற்றிய அதனால் ஏற்பட்டிருக்கின்ற சேதம் தான். அதை பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் என்ன கூறுகிறார் என்று நாங்கள் பார்ப்போம். And are you getting any indications when or if this oil leaks? No, we don't know right now. I know they're doing their best out there to contain the situation. It's actually pouring outside right now. So that's probably going to hinder the efforts as well. So yeah, it's really difficult. It's a complicated situation to be in, and definitely I'd say people are trying their best. Yeah, absolutely. அதிலே அவர் கேட்ட கேள்வி கடைசியாக, எப்போது இந்த oil leak ஏற்படும், இந்த எண்ணெய் கசிவு எப்போது ஏற்படும் என்று உங்களுக்கு திட்டவட்டமாக கூற முடியுமா அப்படி என்று கூறிய போது, இல்லை எனக்கு தெரியவில்லை. இப்போது இலங்கையிலே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் கடும் மழை பெய்து கொண்டிருந்தது. இப்போது எங்களுக்கு திட்டவட்டமாக இதனை கூற முடியாது என்ற விடயத்தை தான் அவர் பதிவு செய்திருந்தார். உங்களுக்கும் நீங்களும் இப்பதை பார்க்கின்றவர்களுக்கு இந்த கப்பலில் இருந்து எண்ணெய் எப்போது கசியும் என்பது பலருடைய அச்சமாக இருந்தாலும் இதுவரையிலே கசியவில்லை, நேற்றைய நிலையிலே தான் இருக்கின்றது என்ற இந்த கப்பல் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் உரிமையாளர்களான எக்ஸ்பிரஸ் ஃபீடர்ஸ் கப்பல் நிறுவனமானது அறிவித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், எக்ஸ்பிரஸ் பஸ் இந்த கப்பலானது பழைய கப்பல் அல்ல. 2021ஆம் ஆண்டிலே தான் சீனாவிலே இது கட்டி முடிக்கப்பட்டு சிங்கப்பூர் நிறுவனத்திடம் கையளிக்கப்பட்ட கப்பல், எக்ஸ்பிரஸ் ஃபீடர்ஸ் நிறுவனத்திடம். அந்த கப்பல் அதனுடைய ஆரம்ப பயணங்களிலேயே இப்படி ஒரு பேரும் அனர்த்தத்தை சந்தித்திருப்பதானது யாருமே எதிர்பார்க்காதது ஒன்று. இதனால் தான் அவர்கள் கூறுகிறார்கள் என்னன்னு சொன்னால், இந்த கப்பல் நிறுவனமானது உலகத்திலே இருக்கின்ற 17வது மிகப்பெரிய கப்பல் நிறுவனம். இவர்களுக்கு 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சொந்தமாக இருக்கின்றன. அப்படியான அப்படியான நிறுவனத்துக்கு இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் புதிய ஒரு கப்பல் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தால், மீண்டுமாக நீங்கள் இதில் இணைந்து கொள்கின்றவர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னிடம் கேளுங்கள். நாங்கள் பார்ப்போம். ஆஷா டிவோஸ் அவருடைய அமைப்பினர் இந்த கப்பலில் இருந்து வெளியேறி இருக்கின்ற இந்த பிளாஸ்டிக் துணிக்கைகள் எந்த திசையிலே நகரும் என்று ஒரு எதிர்வு கூறலை செய்திருக்கிறார்கள். இதிலே குறிப்பாக மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஓஷன் இன்ஸ்டிடியூட் அமைப்பினர் தான் இதனை செய்திருக்கிறார்கள். இதை பார்ப்போம் எப்படி இந்த மேற்கு பகுதியில இருந்து இந்த ஆரம்பித்து அது தெற்கு நோக்கி நகர்கின்றது. இந்த பிளாஸ்டிக் துணிக்கைகள் தெற்கு நோக்கி அது வங்காள விரிகுடாவை சென்றடையும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது உண்மையிலேயே இது பிளாஸ்டிக் துணிக்கைகள். நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், இதுவே ஒரு எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் என்றால் இந்த கப்பலிலே இருக்கின்ற மொத்த எண்ணெயின் அளவானது 300 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமானது. அப்படி ஒரு கசிவு ஏற்படும் இடத்து இது இலங்கையை பொறுத்தவரையிலே பேர் அனர்த்தமாக இருக்கும். இதே நேரத்திலே நீங்கள் இணைந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த கப்பல் விபத்து ஒரு செயற்கையான விபத்து அல்ல என்ற வகையிலும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக சிங்களத்திலே பல நேர்காணல்கள் இதிலே இடம்பெற்றிருக்கிறார். அதிலே நான் ஒரு நேர்காணலை பார்த்தேன், அதனை உங்களுக்கு தருகிறேன். அந்த நேர்காணலில் என்ன கூறியிருக்காங்க என்று நாங்கள் பார்ப்போம். சற்றை பொறுத்திருங்கள். හෙල්සින්කි විශ්වවිද්‍යාලයේත් මැනිපාල් විශ්වවිද්‍යාලයවල වැඩ කටයුතු කරනවා. මහාචාර්යවරියක් විදිහට. හරි, ඒ කියන්නේ දැන් මේ විශ්වවිද්‍යාලයට නොගියත් ලංකාවේ ඉඳලා වැඩ කරනවා. ඔව්, සමහර වෙලාවට මේ දවස්වල නම් Zoom වලින් මීටින් පවත්වනවා. හරි. දැන් ඔබ ආందోලනාත්මක කතාවක් කිව්වා. මුලින්ම අපේ ප්‍රශ්න වලට එන්න කලින් ඔබ කිව්වා නැව් දෙකක් ආවා. එක්ස්ප්‍රස් පර්ල් විතරක් නෙමෙයි. මොකද්ද මේ කතාව? කෙටියෙන් කියන්න මුලින්ම. හුඟක් දෙනෙක්ට තේරෙන්නේ නැහැ නැව් දෙකක් ආවා කියලා කිව්වහම මේක එක දිනේ සිද්ධ වෙච්ච දෙයක්ද කියන එක. නැව් දෙක එක දිනයක් කියලා නෙමෙයි මම කතා කරන්නේ. මේ වකවානුව තුළ විෂ සහිත නැව් දෙකක් ඉන්දියන් මූදු තීරයේ සංසරණය වෙලා තිබෙනවා. ඒකට ඒක එක නැවක් තමයි ලංකාවට ආවේ. මම අදත් කියනවා අනිත් නැව අදටත් තිබෙනවා. ඒ නැව ඔබට බලා ගන්න පුළුවන්. බලා ගන්න පුළුවන් කියන්නේ? ඒ නැව තිබෙන්නේ කොහෙද කියන්නේ? කොහෙද? පාකිස්තානයේ. පාකිස්තානයේ ගඩානි තොටුපොළ තියෙන්නේ කරච්චි වලට වඩා පොඩ්ඩක් එහාට යන බුල්කිස්තානයේ. බුල්කිස්තානයේ තිබෙනවා ලෝකයේ තුන්වෙනි ලොකුම නැව් විනාශ කිරීමේ. ஆமா, இந்த சமுதித்த ஜெயவிக்ரம இவருக்கு வழங்கிய இந்த நேர்காணலிலே பேராசிரியர் சந்திமா விஜயகுணவர்தன
அவர் குறிப்பிட்ட விடயங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக தருகிறேன். என்னவென்றால், அவர் கூறுகின்றார், இந்த கப்பல் விபத்தை நீங்கள் வெறுமனே ஒரு கப்பல் விபத்து செயற்கை இதாக இடம்பெற்றது என்று எதிர்ச்சியாக இடம்பெற்றது என்று நினைத்துவிடக்கூடாது. இந்த காலப்பகுதியிலே இலங்கைக்கு வந்த இந்த கப்பலோடு இன்னும் ஒரு கப்பலும் இந்த பிராந்தியத்திலே இருந்தது. அந்த பிராந்தியத்திலே இருந்த கப்பலிலே அடங்கி இருந்த ரசாயன பதார்த்தமானது பெரும் அழிவை விளைவிக்கக்கூடிய இருந்தது. இந்த கப்பல் இப்போதும் இலங்கையிலே இந்த கப்பல் தீ விபத்துக்குள்ளான கப்பல் எக்ஸ்பிரஸ் மற்ற கப்பல் பாகிஸ்தானிலே இருக்கின்ற கடானி என்ற ஒரு துறைமுகம், அது பலுச்சிஸ்தான் என்ற பிராந்தியத்தில் இருக்கின்றது. அந்த பிராந்தியத்திலே தான் இந்த கப்பல்கள் பழுதுபட்டால் அங்கே கொண்டு அந்த துறைமுகத்தில் தான் உடைத்து அதனை எல்லாம் உடைத்து அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து அப்படியெல்லாம் செய்கின்ற இடம் அங்கே அது நிற்கின்றது. ஆனால் அதனை நிறுத்தி வைத்துவிட்டு பாகிஸ்தான் பிரதமர் என்ன கூறியிருக்கின்றார் என்றால், இந்த கப்பலுக்குள்ளே என்ன அடங்கி இருக்கின்றது என்பதை அவர் கேட்டிருக்கின்றார். இது பாராளுமன்றத்திலும் அதனை பற்றி விவாதம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கப்பலுக்குள்ளே என்ன இருக்கின்றது என்று ஆராயுமாறு இவர் கூறுகின்றார். தனக்கு 8 இந்த பேராசிரியருடைய கருத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்டீர்கள். மிகவும் முக்கியமான விடயங்கள் கூறுகின்றார். එතෙන්ට යන්නේ පරණ වෙච්ච නැව් කඩලා ඉවර වෙලා ඒ නැව් වල කොටස් අරගෙන ඒගොල්ලන් ආපහු ඒවා සකස් කරන නිසා ඒකේ පරණ වෙච්ච නැව් ඉවත් කරන තැනක් තිබෙනවා. මෙතන තිබෙනවා එක නැවක් අප්‍රේල් මාසේ 27 වෙනිදා මුහුදු තීරයට ඇතුල් වෙලා මැයි මාසේ 21 වෙනිදා වෙනකොට ඒ තොටුපළට ළඟා වෙච්ච නෞකාව. එතකොට ඒ නැවේ එක්ස්ප්‍රස් පර්ල් නැවේ සම්බන්ධය මොකක්ද? අන්න ඒක තමයි ඔබට කියන්න යන දේ. මම ඒ නැවේ තිබෙන්නේ මෙවැනිම රසායන ද්‍රව්‍ය විශේෂයෙන්ම විශේෂිත වෙච්ච අපිට අහිතකර වෙච්ච ද්‍රව්‍ය ඇතුළත් වෙච්ච නැවක් තමයි ඒක. ඔබ කියන උත්සාහ කරන්නේ මේ නැව් දෙකම මේ නැව් දෙක එක්ස්ප්‍රස් පර්ල් සහ ඒ නැව් පිනවේ නම තියෙනවද? ඔව්. ඒ නැව මම මෙතන ලියාගෙන තියෙනවා. ඒ නැවේ නම වෙනස් කරලා ඉවර වෙලා ඒ නැව ඒක තමයි අනිත් දේ. දැන් ඔබ දන්නවා ඇති නැව් ගමනාගමන ජාත්‍යන්තර මුහුදු තීරයේ නැව් තිබෙනවා. ඒ නැව් වලට ஆம், இதிலே இவர் கூறுகின்ற விடயங்கள் நாங்கள் கூறுகின்றோம். சில நேரத்திலே ஒரு சம்பவம் இடம்பெற்ற பின்னர் அது தொடர்பான இந்த கன்ஸ்பிரசி தியரியும் இருக்கின்றது. அதாவது இது இப்படி நடந்திருக்கலாம், அதாவது கொரோனா என்று வந்த போது கொரோனாவை ஏலியன்கள் உருவாக்கி இருக்கலாம், கொரோனா ஒரு வித்தியாசமான முறையிலே தயாரிக்கப்பட்டு இருக்கலாம், அப்படி என்றெல்லாம் நாங்கள் கதைகளை கேட்டு இருக்கிறோம். அது மாதிரி உலகத்திலே ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்ந்த போது இது ஏலியன்களின் செயற்பாடு அப்படி என்று கூறுகிறார்கள். அது மாதிரி ஒரு கன்ஸ்பிரசி தியரிகள் நிறைய நடந்திருக்கின்றன. அப்படித்தான் இவர் கூறுகின்ற விடயத்திலே இவர் உண்மையை கூறுகிறாரா இல்லை இப்படி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன கூறுகிறார்கள், அவர் தன்னுடைய தரப்பிலே நியாயம் இருக்கின்றது குறிப்பிட்டிருந்தால் தனக்கு 8 பாஷைகள் தெரியும், நாங்கள் ஆங்கிலத்திலே யூடியூப்ல இவற்றையெல்லாம் பார்க்க முடியாத உண்மைகள் ஃபேக்ட்ஸ் தனக்கு மற்ற மொழிகள் அராபி ஆப்கானி இந்த மொழிகளில் எல்லாம் வருகின்ற விடயங்களை எல்லாம் தான் உள்வாங்கி வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் பேராசிரியர் சந்திமா விஜயகுணவர்தன. அவருடைய கருத்தின்படி இந்த கப்பல் வந்த காலப்பகுதியிலே இன்னும் ஒரு கப்பலும் வந்திருக்கின்றது. இந்த கப்பலுக்குள்ளே அடங்கியிருந்த ரசாயன பதார்த்தங்கள் மிகவும் பயங்கரமானவை. இதே விஷயத்துல இவர் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். என்னவென்று சொன்னால், சர்வதேச கடற்பகுதியிலே எந்த கொடிகளும் இன்றி எந்த உரிமையாளர் யார் என்று தெரியாத கப்பல்கள் அனாமதேயமாக உலா வருகின்றது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டிருக்கின்றார். அப்படி கேட்டவர் என்னவென்று சொன்னால், இப்படியான கப்பல்களை சில பேர் தங்கள் நாட்டுக்குள் வரும்போது பேரை சூட்டி அதை கொண்டு வருவார்கள், அப்படியான கருத்தையும் அவர் கூறுகின்றார். நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அவர் வேற என்ன கூறுகிறார் என்று. නම් නෑ. ඒ නැවවල අයිතිකාරයෝ නෑ. ඒ නැවවල ෆ්ලෑග් එකක් නෑ. මේ නැව වෙනත් රටකින් ගිහිල්ලා ඒ රටින් නම වෙනස් කරලා අර රට ඇතුළු දේශ සීමාවට ඇතුළලා තිබෙන වෙනත් නමකින්. එතකොට පරණ නැව එපා කියපු රටවල් වලට හැඳින්වන්න විදිහක් නෑ. අර නැව කොහොමද පාකිස්තානට ඇතුළු? ඒතර එනවා අයිති කාටද? ඒ නැව අයිතිකාරයෝ ඒක තමයි මෙතන තියෙන දේ. ඒ නැව අයිතිකාරයෙක් සොයා ගන්නත් ඒ නැව ගෙනාවේ කවුද කියන එක සොයා ගන්නත් ඒ නැව අයිති කොයි සමාගමකටද කියලා තොරතුරු නෑ. තොරතුරු නෑ. අනිත් එතන තමයි දැන් පාකිස්තානෝ පාර්ලිමේන්තුව මේ ගැන විවිධ විදිහේ කතා කරනවා. ඒගොල්ලෝ කතා කරනවා මේ නැවේ තිබෙන දැන් මේ වෙනකොට පාකිස්තාන අගමැතිතුමා එහි තිබෙන දේවල් සාම්පල් යවලා තිබෙනවා මොනවද මේක
தொடர்ந்து அவர் கூறுகின்ற விடயத்தை நான் சாராம்சமாக உங்களுக்கு கூறுகிறேன். அவர் என்ன கூறுகிறார் என்றால், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை முடமாக்குவதற்கு, அன்றை இல்லாமல் செய்வதற்கு சர்வதேச சக்திகள் அந்த நாட்டை நிர்மூலமாக்குவதற்கு கூட தயங்குவதில்லை. அப்படி இது இருக்கக்கூடாதா இந்த தாக்குதல் என்ற வகையிலும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் பார்த்தோம், கடந்த காலங்களிலும் கூட இப்படி தாக்குதல்கள் இடம்பெற்ற போது ஒவ்வொருவர் வந்து தங்களுடைய கருத்துக்களை கூறுவார்கள். நாங்கள் கடைசியாக இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதலின் போது, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது அவர் கூறுகின்ற விடயத்திலே பெய்ரூட், லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் இடம்பெற்ற அந்த துறைமுகத்தில் இடம்பெற்ற அந்த தாக்குதலிலே ஒரு கப்பலிலே இருந்த ரசாயன பதார்த்தம் தான் வெடித்து சிதறியது. அதனால் 15 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான சேதம் ஏற்பட்டு பெய்ரூட்டில் பெரும் அளவு கட்டிடங்கள் தகர்ந்து போயிருந்தன. அந்த கப்பலில் இருந்த பொருள் பாகிஸ்தானின் கடானி துறைமுகத்திலே இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பலிலே இருக்கின்ற பொருள், இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலிலே அடங்கியிருந்த ரசாயன பொருள், இவை எல்லாமே நாசகார விளைவுகளை உண்டாக்கக்கூடிய பதார்த்தங்களை தாங்கியது என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற போது இதனை யார் செய்யக்கூடும் என்று கேட்டதற்குத்தான் அவர் கூறுகின்றார், இலங்கையினுடைய பொருளாதாரத்தை முடமாக்குவதற்கு, வேற நோக்கங்களை அடைவதற்கு இதனை செய்திருக்கலாம் என்று குறிப்பிட்டு இருக்கின்றார். அப்படி என்றால் அவரிடம் மேலும் மேலும் துருவி இந்த நேர்காணலை மேற்கொண்டவர் கேட்கின்ற போது அவர் ஒரு திட்டவட்டமான பதிலை கூறவில்லை. ஆனால் தனக்கு கிடைத்த தரவுகள் என்று இந்த விடயங்களை அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். இதிலிருந்து நாங்கள் அவர் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டார். தான் நினைக்கிறாராம், இலங்கை இன்னும் பாதுகாப்பாக இல்லை என்ற விடயத்தை அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இப்படி நான் என்னவென்றால், ஒரு விடயம் நடக்கின்ற போது நீங்கள் அனைத்தையுமே ஆராய வேண்டும். தனியே ஒருவர் சொல்லுவதை மட்டும் கேட்டுவிட்டு இருந்து விடக்கூடாது. முற்று முழுதாக என்ன நடக்கிறது, என்னை சுற்றி என்ன இருக்கின்றது, கப்பல் மூழ்கி விட்டது, கப்பலின் பின்பக்கம் தரை தட்டி விட்டது என்று சொன்னால் அதனை நீங்கள் நம்பிக்கொண்டு அப்படியே இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், இன்றைய தினத்தில் ஒரு தகவல் எனக்கு கிடைத்திருந்தது. எவ்வளவு தூரம் இந்த கப்பல் எரிந்த இடத்திலிருந்து முன்னே நகர்த்தி செல்லப்பட்டது என்று சொன்ன போது, அந்த கப்பல் 500 மீட்டர் மாத்திரமே முன்னே நகர்த்தி செல்லப்பட்டது, அதற்குள்ளே அது தரை தட்டி விட்டது என்ற கருத்து தான் கூறப்பட்டது. அப்படி என்று சொன்னால், இப்போது நாங்கள் பார்க்கிறோம், எப்போது இந்த கப்பலின் எண்ணெய் கசிவு ஆரம்பமாகும் என்ற அச்சம் தான் பலருக்குமே இருக்கின்றது. நீங்கள் இது போன்ற தகவல்களை அறிவதற்கு நீங்கள் தொடர்ந்து குளோப் தமிழோடு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு படியான முக்கியமான தகவல் அடங்கிய ஒரு தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுகின்ற நான் அருண் ஆரோக்கியநாதர். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதனை ஏனையோரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.